எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். திருக்குலமே இறையேசுவின் அரியணை. எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறையரசை அமைப்போம், மறைவுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணை. எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். மைந்தனே பரிபொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். மைந்தனே பரிபொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநல மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறைக்குலம் அமைப்போம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணை. எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. மனிதர் மீது அன்பு செலுத்த இறைவனுக்கு நிகர் யாரும் இல்லை. மனிதரை ஆற்றுப்படுத்தவும் திருப்திப்படுத்தவும் இறைவனால் மட்டுமே முடியும். ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை பிரிய நேரிடும் போது அவ்விடத்தை நிரப்ப இறைவனால் மட்டுமே முடியும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் இறைவன் மனிதர் மீது காட்டும் மகத்தான அன்பை கூறுகிறது. பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் நோயுற்று இறந்தும் கடவுளின் மாசற்ற மாட்சியால் இயேசு மீண்டும் அவரை உயிர் பெற செய்தும் இடம்பெறுகிறது. தன் நண்பர் லாசருக்காக இயேசு கண்ணீர் விட்டு அழுததும் பெரும் வியப்பை தருகிறது. நண்பன் மீது இயேசுவுக்கு எத்துணை அன்பு என்று நினைக்க தோன்றுகிறது. லாசரின் உயிர்ப்பு பல யூதர்களை இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள வைத்தது. நாம் நம் வாழ்வில் கடவுளின் மாட்சியால் துன்பங்களில் மீண்டும் மீண்டும் உயிர் பெறுகிறோமா? அத்தகைய உயிர்ப்பு பிறரது விசுவாசத்தினால் ஏதாவது ஓர் அசையை ஏற்படுத்துகிறதா என சிந்திக்க அழைக்கும் இன்றைய வழிபாட்டில் ஈடுபடுவோம், பங்கேற்போம். அன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாக்கிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாக ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியார்கள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருவீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் பணிந்தப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கழிந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. அவர் தம்முடைய ஆட்சி விருந்து பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவாம், ஓம் திருமகன் உலக அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். முன்னோரே, கல்லறைகளை திறக்கும் இறைவன் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் நம்பிக்கையற்று இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக இறைவன் ஒரு மாபெரும் வாக்குறுதியை தருகிறார். நான் உங்கள் கல்லறைகளை திறப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என்று அவர் கூறுகிறார். இறைவனால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதையும் அவர் இழந்த வாழ்வை மீண்டும் தர வல்லவர் என்பதையும் உணர்த்தும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவசனம் 12 14 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்களை உங்கள் கல்லறைகளின் மேலே கொண்டு வருவேன், உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே,
நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நீ என்ன தந்தார். கடவுள் உனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய், என்ன தந்தாய், என்ன தந்தாய். கடவுள் எனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன், என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். பார்த்திட உனக்கு கண்கள் தந்தார், கனிவுடன் மனிதரை பார்த்தாயா, பார்த்தாயா, இனி பார்ப்பாயா. பார்த்திட எனக்கு கண்கள் தந்தார், கனிவுடன் மனிதரை பார்த்தேனே, கனிவுடன் மனிதரை பார்ப்பேனே, பார்த்தேனே, இனி பார்ப்பேனே. கடவுள் உனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன், என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். மன்னிக்க நல்ல மனதை தந்தார், முழு மனதுடன் நீ மன்னித்தாயா, மன்னித்தாயா, இனி மன்னிப்பாயா. மன்னிக்க நல்ல மனதை தந்தார், முழு மனதுடன் நான் மன்னித்தேனே, முழு மனதுடன் நான் மன்னிப்பேனே, மன்னித்தேனே, இனி மன்னிப்பேனே. கடவுள் உனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன், என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். அடியார் உரைமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இவ்வாசகம் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையை விளக்குகிறது. இயேசுவை சாவிலிருந்து எழுப்பிய அதே ஆவி நமக்குள் குடிகொண்டிருந்தால் நம்முடைய சாவிற்குரிய உடல்களுக்கும் அது உயிர் அளிக்கும். ஊனியவர்களுக்கு கட்டுப்படாமல் தூய ஆவிக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற அழைப்பினை ஏற்று இவ்வாசகத்தை கேட்போம்.
அப்போஸ்தலனான பவுல் புனித ரோமேற்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 8 முதல் 11 முடிய. ஊன் ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகர்ந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களில் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உயிர் அல்ல, உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்கள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்கள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர் செய்தவரின் ஆவி உங்கள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர் தெழச் செய்த அவரே உங்கள் குடிகொண்டிருந்தாலும் நீங்கள் ஆவினால் சாவுக்குரிய உங்கள் உடல்களை உயிர் பெறச் செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 உயிருள்ள வசனங்கள் 3 முதல் 7 முடிய மற்றும் 17 மற்றும் 20 முதல் 27 முடிய மற்றும் 33 முதல் 45 முடிய. அக்காலத்தில் லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோய்ற்று இருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம்,
உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இயேசு உள்ளம் குமுறி கலங்கி, அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வையளித்த இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமரியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றிவிடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்திருக்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்வதைக் கண்டு அவரை நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுக்கு பிரியமான சகோதரி சகோதரி, இன்றைய நாளில் நாம் தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைக்கின்றோம். இது கடைசி தவக்கால ஞாயிறு. அடுத்த வாரத்திலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? புனித வாரத்தில் நாம் நுழைய போகின்றோம். எனவே இந்த கடைசி தவக்காலம் நமக்கு மிகவும் பொருத்தமான இறைவார்த்தையை கொடுத்து நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்றைய நற்செய்தியில் ஹைலைட்டான விஷயம் என்ன? நற்செய்தியில் ஹைலைட்டான எந்த ஒரு படமும் பார்த்தாலும் சரி, சினிமா எடுத்தாலும் சரி, சில காட்சிகள் நமக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிடும், ஹைலைட்டாக இருக்கும். அப்படி தானே இல்லையா? நீங்கள் சீரியல் எடுத்தாலும் சரி, சினிமா எடுத்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாலும் சரி, நிகழ்ச்சி எடுத்தாலும் சரி, அதில் ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கும். இந்த நற்செய்தியில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன? லாசரு உயிர்த்தெழுந்தார். சரி, அதை அவர் எவ்வாறாக உயிர்த்தெழுந்தார்? என்ன சொல்லி யார் உயிர்த்தெழ செய்தார்? அதுதான் சொல்லணும். விஷயம் நீங்கள் புத்தகம் பொதுவாக சொல்றீங்க, கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். இயேசு எப்படி செய்தார்? லாசரே வெளியே வா, லாசரே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கூப்பிட்டார். அதுதான் ஹைலைட். அப்படி சொன்ன உடனே லாசரே எந்திச்சு வந்துட்டார். அதுதான் ஹைலைட். இன்றைய நற்செய்தியில் ஹைலைட்டு லாசரே வெளியே வா. அதுதான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது.
அன்று இயேசு லாசரே வெளியே வா என்று கூப்பிட்ட ஆண்டவர் இன்று நாம் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி வெளியே வா என்று அழைக்கின்றார். எல்லோரும் தயாரா? வெளியே வருவதற்கு தயாரா? சொல்லுங்க, எந்த ஒரு அமைதியா இருக்கீங்க? லாசர் வெளியே வா என்று சொன்னவுடன் லாசர் வெளியே வந்தார். இறந்து போன அந்த லாசர் உயிர் பெற்று வெளியே வந்தார். இன்று நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு பேரையும் சொல்லி வெளியே வா என்று ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவர் குரலுக்கு செவி கொடுத்து நாம் வெளியே வர தயாராக இருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன பாதர், ஏற்கனவே நான் வெளியே தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை. ஏனென்றால் இன்றைய 2ஆம் வாசகம் பவுலடிக தெளிவாக சொல்கிறார், நாம் எல்லோரும் ஊனியல்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஊனியல்பில் வாழ்கின்ற எல்லோரும் இறந்தவர்களாக இருக்கின்றோம். சாவை தனதாக்கி கொண்டு வாழ்கின்றோம். நடமானாலும் சரி, ஆனால் நாம் இறந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடக்கம் செய்யப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து நாம் வெளியே வர முயற்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இன்றைய இறைவார்த்தை நம்மை ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. குறிப்பாக நற்செய்தியில் இயேசு லாசரை எவ்வாறாக வெளியே வா என்று அழைத்தாரோ அதே போல இன்றைய நாளில் நாம் ஒவ்வொருவரும் பாவம் என்ற கல்லறையிலிருந்து வெளியே வர முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு ஆண்டவர் துணை புரிகின்றார். அதில் தான் நாம் முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். முதல் வாசகத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், தலைவராக ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகின்றேன். உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகின்றேன். உங்களை உங்கள் கல்லறைகளிலிருந்து மேலே கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தாலும், பாவ வாழ்க்கை என்ற கல்லறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஆசைப்படுகின்றார். எனவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பாவம் என்ற வாழ்க்கையில் கல்லறையில் நாம் இருள் சூழ்ந்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் அந்த வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமான ஒரு தூய வாழ்க்கை வாழ முயற்சி செய்தால் நாம் அனைவரும் உயிர்ப்பின் மக்களாக, உயிருள்ள ஆண்டவருடைய மக்களாக நாம் எழுந்து வாழ முடியும். அதற்காக இன்றைய வார்த்தையை ஒவ்வொன்றும் நம்மை அழைக்கின்றது. பரிசுத்தமான வாழ்க்கையை உயிர்த்த ஆண்டவருடைய மக்களாக வாழ நாம் ஆண்டவர் ஆசைப்படுகின்றார். இன்னும் ஒரு வாரத்தில், இன்னும் குறிப்பிட்ட அடுத்த வாரத்திலேருந்து நம்ம புனித வாரத்தில் அடியெடுத்து ஈஸ்டர் நம்ம உயிர் பெருவிழாவை கொண்டாட போகின்றோம். அதை கொண்டாட வேண்டுமென்றால் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையோட இறைவார்த்தை நாம் அனைவரும் உயிர்ப்பின் மக்களாக வாழ ஆயத்தப்படுத்துகின்றது. அதுக்கு என்ன செய்யணும்? பாவம் என்ற கல்லறையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் தயாரா? ஒண்ணுமே இல்லை, ஆன்சரே இல்லை. பாவத்தை விட்டு நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீங்க அமைதியாக இருக்கிற பார்த்தா யாருமே ஆசைப்படுதல் பண்ணிக்கும். நிலை வாழ்வை பெறுவதற்கு ஆசை இல்லையா? ஆசை இருக்கு. உயிர்ப்பின் மக்களா, உயிர்த்த ஆண்டவருடைய மக்களாக வாழ ஆசைப்படுறீங்களா? ஆசை இருக்கதான் செய்யுது. ஆனா யாருமே வாய் திறந்து சொல்ல மாட்டேங்க. பாவத்தை விட்டு விலகி வருவதற்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. இதுதானே? அது சாத்தியம். பாவ என்ற வாழ்க்கையிலிருந்து முழுமையாக விடுதலை பெற வேண்டும். அதற்காக ஆண்டவர்
நான் உன்னை கலையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன். என்னுடைய வார்த்தையை நீ நம்பு, அதன்படி நீ செயல்படு, அப்பொழுது நீ உயிர் பெறுவாய். ஆண்டவரே சொல்கிறார். நானே நற்செய்தியில ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று சொல்கிறார். எனவே நாம் வாழ்வை பெற வேண்டுமானால் நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும், அவரை விசுவசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை வெளிக்கொணர்வதற்கு, பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிக்கொணர்வதற்கு நம்மோடு அவர் இருக்கின்றார், நமக்காகவே அவர் இருக்கின்றார். குறிப்பாக இந்த நற்செய்தியில மற்றொரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இயேசு கண்ணீர் விட்டு எத்தனை முறை இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று நம்முடைய பைபிள்ல வாசிக்கின்றோம். எத்தனை முறை? நீங்க வாசித்திருப்பீங்க, பைபிள் ஃபுல்லா வாசித்திருப்பீங்க, அப்படிதானே? எத்தனை முறை இயேசு கண்ணீர் விட்டு அழுதார்? இந்த நற்செய்தியில மட்டுமா? இல்ல, அப்படிதானே? எத்தனை முறை இருக்கலாம்? நீங்க நிறைய குயிஸ்லாம் எழுதிருப்பீங்களே, இதெல்லாம் எழுதிருப்பீங்களே, இதெல்லாம் இந்த கேள்வி வரலையோ? எத்தனை முறை? 3 முறை. 3 முறை இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். ஒன்று இந்திய நற்செய்தி. இந்திய நற்செய்தியில லாசருடைய இறப்பை கேட்டோன்னே இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். இரண்டாவது கெத்செமனி தோட்டத்துல ரத்த கண்ணீர் விட்டு அழுதார். மூன்றாவது எருசலேமை நோக்கி அவர் பார்க்கும் பொழுது கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் படைச்ச எருசலேம் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்திருப்பதை பார்த்து அவர் கண்ணீர். இவ்வாறாக 3 முறை இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது யாருக்காக நம்ம கண்ணீர் விடுவோம்? எப்ப கண்ணீர் விடுவோம்? கண்ணீர் விட்டு அழுவோம்? தாங்க முடியாததுதான். சரி, தாங்க முடியாது. யாருக்காக? அது யாருக்காக நம்ம கண்ணீர் விட்டு அழுதுவோம்? நெருங்கிய சொந்தங்கள், யாராவது நெருங்கிய சொந்தங்கள் நம்மை விட்டு விலகி போகும்போது கண்ணீர் விட்டு அழுவோம். அதனால இந்த லாசர் என்ற இடத்தில் நாம் எல்லோருமே இருக்கின்றோம். நாம் பாவம் என்ற வாழ்க்கையில் வாழ்ந்து அவரை விட்டு விலகி போகும் பொழுது, கல்லறையில் அடக்கல் செய்யப்படும் பொழுது ஆண்டவர் நமக்காக கண்ணீர் விடுகின்றார். கண்ணீர் விட்டார். இதை எதை சுட்டி காட்டுகிறது என்றால் அவருடைய அன்பை சுட்டி காட்டுகின்றது. நாம் எல்லோரும் பாவ வாழ்க்கையில் வாழ்வதை கண்டு இயேசு மிகவும் வேதனைப்படுகின்றார். எனவே நாம் இந்த பாவ வாழ்க்கையை முற்றிலுமாக விலக்கி, அந்த பாவ வாழ்க்கையை முற்றிலுமாக அகற்றி நாம் பரிசுத்தமாக வாழும் பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகின்றார். எனவே ஆண்டவர் கண்ணீர் விட வேண்டுமா அல்லது மகிழ்ச்சி அடைய வேண்டுமா என்பது நமது கையில் இருக்கின்றது. இப்போ அவரை மகிழ்ச்சிப்படுத்துவதும் கண்ணீர் வடிப்பதும் நமது கையில். எனவே நாம் மகிழ்ச்சிப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். குறிப்பாக லாசருடைய உயிர்ப்பு மக்களிடையே பல மாற்றத்தை உருவாக்கியது. குறிப்பாக இயேசு லாசரை உயிர்த்தெழ செய்தவுடன் பல பேர் இயேசுவை நம்பினார்கள். அதே போல நம்முடைய வாழ்வு பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தமாக மாறும் பொழுது பல பேர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இயேசுவை விசுவசிக்க வேண்டும், இயேசுவிடம் வர வேண்டும், இயேசுவை நம்ப வேண்டும். அதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்,
இந்த பாவ வாழ்க்கையை முற்றிலுமாக அகற்றிவிட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்காகவும் இந்த இறைவார்த்தை நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. அந்த கல்லறை என்ற அந்த பாதாள குழியிலிருந்து, பாவம் என்ற ஒரு பாதாள வாழ்க்கையில் இருந்து நாம் விடுபட்டு பரிசுத்தமான ஒரு தூய வாழ்க்கையை வாழ்வர்களாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக நாம் செய்ய வேண்டிய முதற் காரியம் இயேசுவை நம்ப வேண்டும். ஆவியினுடைய வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும். 2ஆம் வாசகத்தில் கூறியது போல நமக்கு 2 வகையான வாழ்க்கை. ஒன்று ஊன் இயல்பு சார்ந்த வாழ்க்கை, அதாவது பாவ வாழ்க்கை. மற்றொன்று ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, அதுதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இந்த ஆவியை நாம் தனதாக்கிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஆண்டவர் நம்மில் அந்த பரிசுத்த ஆவியை பொழிந்துள்ளார். எவ்வாறாக? தொடக்கத்திலிருந்தே எப்பொழுது கடவுள் மனிதரை படைத்தாரோ, களிமண் வைத்து படைத்தாரோ, அப்பொழுது தன்னுடைய ஆவியை ஊற்றி அதற்கு உயிரை கொடுத்தார். நாம் இப்பொழுது உயிர் மூச்சு விடுகிறோம் என்றால் அது கடவுளுடைய ஆவியினால் தான். அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முயற்சி செய்ய வேண்டும். எனவே நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால், தூய வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது கடவுளை நம்ப வேண்டும். கடவுளை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு நிலை வாழ்வு உண்டு. அவர்கள் என்றுமே வாழ்வார்கள். யோவான் நற்செய்தி 11ஆவது அதிகாரம் 25 மற்றும் 26 இன்றைய இறைவார்த்தை வாசிங்கம்மா. பைபிள் வச்சிருக்கீங்களா? இயேசு அவரிடம், நானே நாம் உயிரோடு இயேசுவை நம்பினால், உயிரோடு வாழ்கின்ற எல்லோரும் இயேசுவை நம்பினால் நாம் என்றுமே சாக மாட்டோம். அதற்காக தான் நாம் விருப்பப்படுறோம். அதற்காக தான் நம்ம விருப்பப்படுறோம். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்முடைய ஆயுளை எப்படியாவது நீட்டிக்க முடியுமா அப்படின்னு தான் எல்லோருமே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவையான சத்து உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு, ஏதாவது சின்ன காய்ச்சல் வந்து உடனே போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்து மருந்து மாத்திரை வாங்கி எப்படிதான் நம்முடைய ஆயுளை நீட்டிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் விட, டாக்டர் போதை விட, நீ ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால், ஒரு தூய வாழ்க்கையை வாழ்ந்தாலே உங்களை வாழ்வை நீட்டிக்கலாம். ஒரு மனுஷன் நிம்மதியா வாழணும்னா என்ன செய்யணும்? ஆயுள் காலம் 100 வயசு வரை வாழணும்னா அவன் நிம்மதியா வாழணும். அவன் 100 வரை வயசு வாழணும்னா மனுஷன் நிம்மதியா வாழணும். அந்த நிம்மதி எப்ப கிடைக்கும்? நம்ம மனசு தூய்மையா இருந்தாலே போதும். நமது மனசு தூய்மையா இருந்தாலே போதும். எந்த ஒரு கள்ளக்கபடம் இல்லாம தூய்மையா இருந்தாலே நிம்மதியா வாழ முடியும். அந்த நிம்மதியான வாழ்க்கை உங்களை 100 வயசு வரை வாழ செய்யும். எனவே அந்த பரிசுத்தம் நமக்கு தேவை. அந்த பரிசுத்தம் எப்ப கிடைக்கும்? கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழும்போது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். யோவான் நற்செய்தி 3ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். மகனிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். எனவே இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலைவாழ்வை பெறுவர். எல்லோருமே அதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். எல்லோருமே மோட்சத்துக்கு போகும் தான் நம்ம விருப்பப்படுறோம். யாராவது நரகத்துக்கு போகணும் விருப்பப்படுறீங்களா? கிடையாது. எல்லோருமே மோட்சத்துக்கு போகணும் தான் விருப்பப்படுறோம். எனவே நாம் நிலைவாழ்வை பெற, அதுதான் நிலைவாழ்வு, என்றுமே நிலைத்திருக்கின்ற வாழ்வு. இந்த உலக வாழ்வு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிந்துவிடும். ஆனால் என்றுமே வாழக்கூடிய அந்த பாக்கியம் எங்கே கிடைக்கிறது என்றால் மோட்சத்தில் தான், பரலோகத்தில் தான் நமக்கு கிடைக்கின்றது. எனவே யாரெல்லாம் மானிட மகனை நம்புகிறார்களோ, விசுவசிக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக நிலை வாழ்வு உண்டு என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நானே உலகின் வாழ்வு. எனவே நாம் அனைவரும் இயேசுவை
நம்ப வேண்டும். இயேசுவை நம்புகிறோம் என்று சொன்னால் என்ன செய்யணும்? நான் நம்புறேன், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா வார்த்தை வெளியே சொன்னா போதுமா? வார்த்தை வெளியே சொன்னா போதுமா? அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா செயலில காட்டணும். செயலில எப்படி நீங்க செயலில காட்டுவீங்க? வேணும், அதான் செயலில காட்டிங்கன்னா என்ன, அதுதான் தேவை. அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க, கரெக்டா நீங்க சொல்லிடுவீங்க. நான் இயேசுவை நம்புகிறேன் என்று நீங்க சொன்னீங்கன்னா அதை எப்படி நீங்க காட்டுவீங்க? அவருடைய வார்த்தையை கடைபிடிப்பதன் வழியாக நாம் அதை நிறைவேற்ற முடியும். நான் இயேசுவை நம்புகிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று நாம் காட்ட முடியும். எனவே இறை வார்த்தையின்படி நாம் வாழ்ந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக நிலைவாழ்வு உண்டு. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 35வது வசனம். நல்ல ஆய நானே தொடர்ந்து வாசிக்குமா? 35 10:35. கடவுளின் வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களே தெய்வங்கள். நம் ஆண்டவரோடு நாம் இணங்கி வாழ வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டால் நாம் எல்லோருமே தெய்வங்களாக இருக்க முடியும். தெய்வங்கள்னா யாரு? எந்த ஒரு பாவம் செய்யாமல், எந்த ஒரு தவறு செய்யாமல் ஒரு உன்னதமான நிலையில் இருப்பவர்கள் தான் தெய்வங்கள். எனவே அதை அடைய வேண்டுமானால் நாம் பரிசுத்தமாக தூய மக்களாக வாழ வேண்டும். இவருடைய வார்த்தையை கடைபிடித்து பாவத்தை முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி வாழ்பவர்கள் தெய்வங்களாக மாறுகிறார்கள். எனவே நாம் இவருடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி வாழ வேண்டும். யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 24வது வசனம். என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார், அவர்கள் சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள். இந்த இறைவார்த்தை தெளிவா சொல்லுது. யாரெல்லாம் நிலைவாழ்வை பெற விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவரும் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களாக மாற வேண்டும். முதல்ல இயேசுவை நம்புகிறவர்கள் நிலைவாழ்வை பெறுவர் அப்படின்னு சொன்னார். இயேசுவை நம்புவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கும் நிலைவாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். மூன்றாவது நாம் என்ன செய்யணும்? அவருடைய உடலையும் அவருடைய இரத்தத்தையும் பருக வேண்டும். யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய உடலையும் உண்ணுகிறார்களோ அவர்களுக்கு நிலைவாழ்வு கண்டிப்பாக உண்டு. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 48வது வசனம். வாழ்வு தரும் உணவு நானே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நம்மை வாழ வைக்கின்றது. தொடர்ந்து வாசிக்குமா? இந்த உணவை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், எனது சதையை உலகு வாழ்வதற்காக கொடுக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே நாம் வாழ வேண்டுமானால், நிலைவாழ்வை பெற்று வாழ வேண்டுமானால் அவருடைய விருந்தில் நாம் பங்கேற்க வேண்டும். அதுவும் வாழ்வு கொடுக்கின்றது. எனவே நாம் நிலைவாழ்வை பெற வேண்டுமானால் அந்த கல்லறையிலிருந்து வெளியே வர வேண்டுமானால், பாவம் என்ற கல்லறையிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் நாம் அனைவரும் இயேசுவை நம்ப வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். அவர் நமக்காக அளித்த அவருடைய விருந்தில் நாம் பங்கேற்க வேண்டும். அவ்வாறாக செய்தால் நாம் உயிர்ப்பின் மக்களாக வாழ முடியும். இறுதியாக ஆண்டவர் நாம் வாழ்வு பெறும் பொருட்டு
தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய சதையையும் நமக்காக கொடுத்தார். அதை பெற்று வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அவரை போல நாம் பிறருக்காக வாழ முயற்சி செய்ய வேண்டும். அவராக வாழும் பொழுதுதான் நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக நாம் விளங்க முடியும். பிறருக்காக நாம் வாழும் பொழுது எவ்வாறு லாசர் அவருடைய உயிர்ப்பின் வழியாக மற்றவர்களை மனமாற்றம் செய்ய வைத்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையின் வழியாக, நம்முடைய செயல்பாட்டின் வழியாக நாம் உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது நாம் பிறருக்கு சாட்சிகளாக வாழ முடியும். எனவே இந்த சிந்தனையோடு நாம் எப்பொழுதும் உயிர்த்த ஆண்டவருடைய மக்களாக வாழ, அந்த பாவம் என்ற கலையிலிருந்து விடுபட்டு வெளியே வர, ஒரு தூய வாழ்க்கையை வாழ இந்த திருப்பலியில் இறைவனை மன்றாடுவோம். எப்பொழுதும் நாம் பரிசுத்தமான மக்களாக வாழ இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு என்றும் கிடைப்பதாக. அனைவரும் எழுந்திருந்து விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருச்சபையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு உறுப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இயேசுவுக்கு பிரியமான சகோதரி சகோதரர்களே, நம்முடைய பாவம் என்ற கலையிலிருந்து நாம் விடுபட்டு உயிர்த்த ஆண்டவரை போல நாம் உயிர் பெற்று ஒரு புதிய மனிதர்களாக வாழ நமக்கு தேவையான வரங்களையும் விண்ணப்பங்களையும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிற இயேசுவின் கூற்றை உறுதியாய் பற்றி கொண்டு திரு அவை என்கிற படையில் பயணிக்கும் இறை மக்களாகிய நாங்களும் எங்களை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் மறை பணியாளர்களும் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றில் நிலைத்திருந்து நிறைவாழ்வை நோக்கி பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரவில் நடப்பவர் இடறி விழுவது போல இன்றைய உலகப் போர்கள், வன்முறை, தீவிரவாதம் ஆகியவற்றால் தடுமாறுகிற வேளையில் நீர்தாமே ஒளியாயிருந்து அமைதியின் பாதையில் வழிநடத்திட வேண்டும் என்று உலகாளும் தலைவர்களும் எம் நாட்டினை ஆள்வோரும் அறவழியில் ஆட்சி புரியவும், தமிழகத்திலும் ஏனைய மாநிலங்களிலும் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் சமய சார்பற்ற அரசுகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள் என்று எசேக்கியேல் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது போல எங்கள் பிள்ளைகளும் பொது தேர்வுகளையும் ஆண்டு இறுதி தேர்வுகளையும் எழுதி கொண்டிருக்கும் எம் மாணவ செல்வங்களும் தூய ஆவியால் நிரப்பப்படவும், அவர்கள் அனைவரும் தாங்கள் சந்திக்கும் தேர்வுகள் அனைத்திலும் சிறந்ததொரு வெற்றி பெற வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயிற்றான் என்று கூறியதோடு, நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் என்று சொல்லி இறந்த லாசரை உயிர்த்தெழச் செய்த இறைவா, நீர் எம்மோடு இருந்ததால் நாங்கள் சந்திக்கும் துயரங்களும் நோய்களும் எம்மை விட்டு விலகும் என்பதை இறுதி நாளில் நாம் உன்னோடு உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் வாழ்ந்திட நீர்தாமே அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர், கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது என்று 2ஆம் வாசகம் கூறுகிற உண்மையை உணர்ந்தவர்களாய் ஆவிக்குரிய வாழ்வை மேற்கொள்ளவும், தவக்காலத்தின் சிறப்பு முயற்சிகளான ஜபம், தவம், தானம் ஆகியவற்றில் இன்னும் முனைப்பாக ஈடுபட்டு புனிதம் நோக்கி பயணிக்கவும் அருள் தர வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் பரவலாக பிதாவே, நாங்கள் சமர்ப்பித்த இந்த விண்ணப்பங்கள் உமக்கு பிரியமானவை என்றால் எல்லாவற்றையும் அருளே நாங்கள் எப்பொழுதும் ஒரு பரிசுத்தமான தூய மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதாமே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போது. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே. ஆழம் மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே. ஆழம் மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. கண்ணீரை போல காணிக்கை இல்லை. கண்ணீரை போல காணிக்கை இல்லை. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போது. சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுடைய இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக எனக்கு ஏற்றுதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் உள்ள இறைவாம் கிறிஸ்துவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவிசாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய அவர்
தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றும் உள்ள கடவுளாகிய அவர் லாசரை கல்லறையிலிருந்து உயிர் பெற்று எழுத செய்தார். அவரே மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டு சென்றார். அவர் வழியாகவே மாண்புக்கு உரிய உம்மை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்து மக்களிக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பரிபாலர் மோச்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூலை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி உலக அமைதிக்காக ஜெபிப்போம். அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று மொழிந்த இறைவா, உலக நாடுகளிடையே நடைபெறும் போர் மற்றும் தீவிரவாத பதற்றம் நீங்கி அமைதியை அருள்கின்றீர் என்ற நம்பிக்கையில் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெபித்து உம் பதம் நிற்கின்றோம். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்த நினைக்கும் அனைவரின் முயற்சிகளிலும் நீரே இருந்து செயல்படுகின்றீர் என்ற நம்பிக்கையில் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெபித்து உம் பதம் நிற்கின்றோம்.
நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் என்ற ஆசிரை கொடுத்த எம் இறைவா, சந்தேகத்தாலும் பிடிவாத குணத்தாலும் புரிந்து கொள்ளாமையினாலும் பிரிந்து வாழ்கின்ற குடும்பங்களிடையே சமாதானத்தை அனுப்புகின்றீர் என்ற நம்பிக்கையில் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெபித்து உம் பதம் நிற்கின்றோம். அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் என்று பணித்த எம் இறைவா, நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளிடம் உள்ள சிறு சிறு மனத்தாங்கள் நீங்கி நல்லுறவும் சமாதானமும் கொண்டு வாழ ஆசீர்வதிக்கின்றீர் என்ற நம்பிக்கையில் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெபித்து உம் பதம் நிற்கின்றோம். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்திய இறைவா, தங்கள் எதிர்கால வாழ்வை குறித்து பயத்தில் வாழும் எம் இளையோர்களை ஆசீர்வதித்து அந்த அமைதியையும் சமாதானத்தையும் அவர்களின் மனதிற்கு அளிக்கின்றீர் என்ற நம்பிக்கையில் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உம் பதம் நிற்கின்றோம். நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள் என்று மொழிந்த அன்பின் இறைவா, இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் முதுமையினாலும் வருந்தும் மக்களுக்கு திடனளித்து உடல் உள்ள அமைதியை தருகின்றீர் என்ற நம்பிக்கையில் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெபித்து உம் பதம் நிற்கின்றோம். ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை, அவை உடன்பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை, அடுத்திருப்பவரோடு ஏற்படும் நட்பு, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர் என்று நீர் சொன்ன இந்த ஒற்றுமை நட்பு போன்றவற்றை எமதாக்கி என்றும் உம் அன்பின் பிள்ளைகளாக வாழ எம்மை திடப்படுத்துகின்றீர் என்ற நம்பிக்கையில் உமது மக்களாகிய நாங்கள் ஜெபித்து உம் பதம் நிற்கின்றோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வானல் அமைதியை கண்டவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் இன்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. உயிருள்ள ஆண்டவர் அவர்களை அந்த அமைதியை ஒரு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வோம். இறைவனின் திருச்செம்மறியே
என் பாவம் போகும். இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இவரே நம் ஒவ்வொருவரும் பாவம் என்ற கலையிலிருந்து எழுந்து வர அழைக்கின்ற ஆண்டவர். நாம் நிலைவாழ்வு பெறும்பட்டு தன்னுடைய உயிரை தியாகம் கொடுத்த ஆண்டவர். நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்திய ஆண்டவர். இவருடைய செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பெயர் பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஒரு கோடி தேன்பூக்கள் ஒன்றாக மனம் வீசும், என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு பொன்னன்பில் கட்டுண்டு, தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறகுகளால் என் மனம் விரிகிறதே, பறந்திட பறந்திட இறையுறவில் இடிதிட இடிதிட மகிழ்கிறதே. நம் தன வாராயோ பேரன்பை என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. வாராயோ பேரன்பை என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஒரு கோடி தேம்பூக்கள் ஒன்றாக மனம் வீசும், என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். உன்னன்பில் என் கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் ஒளி வெள்ளமே. உன் அன்பில் என் கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் ஒளி வெள்ளமே. உன்னோடு ஒன்றாகும் பொன்னாளிலே, என் வாழ்வில் ஈடேறும் இதற்கில்லையே. நீ வேண்டுமே, நிதம் வேண்டுமே, நிஜமான உன் அன்பு துணை வேண்டுமே. மாமன்னனே, என் வேந்தனே, நிறைவாழ்வு தருகின்ற இறைமைந்தனே. ஒரு கோடி தேன்பூக்கள் ஒன்றாக மனம் வீசும், என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன் அன்பில் கட்டுண்டு, தமிழாலே கவி பாடும் பேரானந்தம்.
என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறகுகளாய் என் மனம் விரிகிறதே, பறந்திட பறந்திட நிறைவுறவில் இணைந்திட இணைந்திட மகிழ்கிறதே. நந்தன நந்தன வாராயோ பேரன்பை என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்புகளாய் என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு மன்றாட்டுக்காக தலைவணங்குவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் கொடையை எதிர்பார்க்கும் உம் மக்களுக்கு ஆசி வழங்கி அருளும். உமது தூண்டுதலால் தாங்கள் விரும்புவதை உமது வல்லமையால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தூய மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.